இளவரசோட அக்கா என் தம்பி வந்து இந்த ஆணவ படுகொலையில் இறந்துட்டான். ஆனால் அவனுக்காக இதுவரை எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எவ்வளோ போராடினாங்க. ஆனால் இதுவரை யாருமே அதுக்கான முயற்சி கொலைன்னு தெரிஞ்சு அது வந்து சட்டப்படி எந்த அங்கீகாரமும் எதுவுமே கிடைக்கல. இதனால எங்கள் அப்பாவும் மறிச்சு போயிட்டாரு இந்த கவலையினால. இனி அப்படிப்பட்ட ஆணவ கொலைகள் இந்த தமிழ்நாட்டிலையும் மற்ற உலக நாடுகளையும் நடக்காம இருக்கணும். அது என்னுடைய கோரிக்கை. அந்த மாதிரி கலப்பு திருமணத்தை வந்து ஆதரிக்கணும் சட்டம். அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். அவங்க வந்து தப்புன்னு செய்யல. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டு அதுக்கு செய்யறாங்க. ஏன் எல்லாத்தையும் அங்கீகரிக்கிற அரசாங்கம் இதை மாத்திரம் அங்கீகரிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. இனி இப்படிப்பட்ட ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது. இத கட்சியாவும் அரசியலாவும் கொண்டு வருகிற அந்த அரசியல்வாதிகள் முதலாவது தண்டிக்கப்படணும். எங்க குடும்பம் மேல எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தது. நாங்களும் என் தம்பி இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் இருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல என் தம்பி இருப்பானான்னு தேடிட்டு இருக்கிறோம். என் குடும்பமே இந்த நிலைமைக்கு ஆயிருக்காது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் மாத்திரம் நடக்கலன்னா இந்த குடும்பத்தை போல இனி எந்த குடும்பத்துக்கு நடக்கக்கூடாது. அதனால தயவு செஞ்சு கலப்பு திருமணம் இந்த சட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து அங்கீகரிக்கணும். அதுக்கு உதவி செய்யணும். ஆணவ கொலை வந்து தடுப்பு சட்டம் மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து இவ்வளவு நடந்த என் பையன் சட்டத்தில் வந்து இது நடந்தே தான் இருக்குது. இது வந்து நடக்காத நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆணவ படுகொலை செய்யக்கூடிய கட்சியா சங்கமா அது வந்து தடை செய்யும் மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். சாதி மதம் கடந்து காதலித்து மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம். தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா பிப்ரவரி 21. 21ஆம் தேதி நான் கலந்துக்கிறேன். எல்லாரும் கலந்து கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.